ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, பங்குச்சந்தை சுழற்சி பங்குச்சந்தை சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கற்பனை செஞ்சு கொள்ளுங்க. ஒரு பெரிய சர்க்கஸ் அரங்குல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். முன்னால் ஒரு பிரம்மாண்டமான ரோல் கேஸ்டர், அது மேலே ஏறுகிறது, உச்சத்தில் நின்று திரும்பவும் வெற்றி கொண்டது போல் நினைச்சுக்கிட்டு திரும்பவும் அலறல் சத்தத்துடன் கீழே விழுகிறது. பள்ளத்தில் நிற்கிறது, மீண்டும் புதிய உற்சாகத்துடன் மேலே செல்லும். இந்த ரோல் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகும், மேலே இருந்து கீழே. இதைதான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிளை பொருளாதார சைக்கிளுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய ஜிடிபி, வட்டி விகிதம், நம்பிக்கை எல்லாம் பங்கு சந்தையில தான் பிரதிபலிக்கும். ஆனால் பங்கு சந்தை இன்னும் வேகமாகவும் உணர்ச்சிகரமாகவும் ஓடும். அந்த பொருளாதாரத்துடைய பிரதிபலிப்பா வேகமாகவும் உணர்ச்சிகரமாகவும் ஓடும். இந்தியாவில் சென்செக்ஸ், நிப்டி என இரண்டு பெரிய ரோல் கோஸ்டர் தான் இயங்குகின்றன. அதெல்லாம் நீங்க கற்பனையில நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்குச்சந்தை சைக்கிள்னா அதுதான். இந்த சைக்கிள்ல இந்த பங்குச்சந்தையானது எந்த சைக்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 7 சக்தி வாய்ந்த டெஸ்டுகள் இருக்குங்க. இந்த டெஸ்டுகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் பங்குச்சந்தை டாக்டராக மாறலாம். ஒரு முக்கியமான கேள்வி நம்மகிட்ட, இப்போது பங்குச்சந்தை கீழே போகிறதா அல்லது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குமா? இந்த பங்குச்சந்தை பெரும்பாலும் 80% பங்குகள் ஆல்ரெடி பியர் மார்க்கெட்ல தான் இருக்கிறது. எஃப்ஐ பெரிய அளவுல வித்துக்கிட்டு இருக்காங்க. விக்ஸும் பயத்தை காட்டுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்கள் அமைதியாக வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டு வைப்பார்கள். அதுதான் மார்க்கெட் சைக்கிள். இந்த மார்க்கெட் சைக்கிளை நம்மளும் புரிந்து கொண்டால் நீங்களும் நானும் சந்தையில ஒரு டாக்டர் மாதிரி அனலைஸ் செய்ய முடியும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு 7 பவர்ஃபுல் டெஸ்ட மார்ச் 2026 மார்க்கெட் ரியல் அனலைஸ் பண்ணுவோம். மேலும் பிசினஸ் சைக்கிள் முழுவதையும் மிகவும் எளிதாக இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ முடிந்ததும் நீங்களே சொல்ல முடியும் இப்போது சந்தை எந்த பேஸில் இருக்கிறது என்று. வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சந்தை எந்த பேஸ்ல இருக்கு. முதல்ல ஒரு சிம்பிள் விஷயம், ஸ்டாக் மார்க்கெட் எப்போதும் ரேண்டமாக மூவ் ஆகாது. அது ஒரு சைக்கிள் தான் நடக்கும். ஒரு ஏற்ற இறக்கம் இறக்கம். ஒரு சைக்கிளுக்கு 4 முக்கிய கட்டங்கள் இருக்கின்றன. ஒன்னு டார்க் பாட்டம் சொல்லுவாங்க, எக்ஸ்பென்ஷன் குரோத்னு சொல்லுவாங்க, பீக் டாப்னு சொல்லுவாங்க, ரிசெஷன் ஃபால் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 கட்டங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ல டார்க், எக்ஸ்பென்ஷன், பீக், ரிசெஷன் சொல்லுவாங்க. அதே இதுல சந்தையில பாட்டம், குரோத், டாப், ஃபால் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி, இப்போது நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம்? இதற்கு நான் 7 சிம்பிள் டெஸ்ட் செய்ய போகிறேன் இந்த வீடியோல. முதல் டெஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு வீக்கில் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய வீக்கிலி இல்ல மந்த்லி ஏதோ ஒன்று வச்சீங்கன்னா, வாரத்திலயோ மந்த்லிலயோ புதிய புதிய கைய வச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா அது ஃபுல் பேஸ். மார்க்கெட் ஒவ்வொரு வாரமும் கைக்கு மேல போய்கிட்டே இருந்து ஒரு உச்சத்தை அடைஞ்சிருச்சு. உச்சத்தை அடைந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஏற்றம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா ஒவ்வொரு மாதத்து ப்ரீவியஸ் வீக் கைக்கு மேல க்ளோஸ் ஆகி போச்சுன்னா அது ஃபுல் பேஸ். சைடு வைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. 20% கீழே வந்தால் அது பியர் மார்க்கெட். 20% கீழே வந்துச்சுன்னா பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டம்ல சைடு வைஸாக இருந்தால் அது அக்குமுலேஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மேல மார்க்கெட் ஆனது நல்ல ஒரு ஃபுல் பேஸ்ல போயிடுச்சு. அது ஃபுல் பேஸ்ல போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷனும் ஆயிடுச்சு.
நல்லா 2020 இருந்து நல்லா ஃபுல் பேஸ்ல வந்து இப்ப வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து டிஸ்ட்ரிபியூஷனை கீழே வந்து பிரேக் பண்ணி பாட்டத்துல வர மாதிரி இருக்கு. ஆனா பாட்டத்துல இன்னும் வரல, அக்குமுலேஷன் பேஸ்ல வரல. ஆனா அக்குமுலேஷன் பேஸ் இந்த டவுன்ஃபால் வந்து ஒரு சப்போர்ட்டை எடுத்துச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட்ல சைடு வைஸ்லயே போகும். அப்பதான் வந்து அக்குமுலேஷன் பேஸ். இப்போது மார்க்கெட் என்ன சொல்லிங்கன்னா கரெக்ஷன் கிளியராக தெரியுது. இப்போதைக்கு மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரு அப்பு பேஸுக்கு போயிட்டு சைடு வைஸ்ல இருந்து கரெக்ஷன் பேஸ்ல இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல இருக்கு. கரெக்ஷன் பேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் ஒண்ணுதான். இரண்டாவது டெஸ்ட் இந்தியாவுடைய விக்ஸ பார்க்கிறோம். இந்தியாவுடைய விக்ஸ் ஆனது இந்தியா விக்ஸ் வந்து பயத்தினுடைய அளவுங்க. இதை வந்து டெக்னிக்கல் உடைய இண்டிகேட்டர்லயும் நம்ம வந்து பார்க்கலாம். டெக்னிக்கலா பார்க்கும்போது இப்ப இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 கிட்ட இருக்குங்க. ஓகேங்களா, 20 கிட்ட இருக்கு. இந்தியா விக்ஸ் 15க்கு கீழே இருந்தால் அது வந்து ஒரு அமைதியாக இருக்கு. 20க்கு மேல இருந்தால் பயத்துல இருக்காங்க இன்வெஸ்டர் எல்லாமே. இப்போது விக்ஸ் சுமார் 21ல இருந்து 22 கிட்ட இருக்கு. அப்ப இதன் அர்த்தம் சந்தையில் பயம் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் 20க்கு மேல இருக்கிறதுனால சந்தையில வந்து ஒரு பயம் இருக்கு, மேல கீழே வருமா அப்படிங்கிறது அர்த்தத்துல இருக்கு. மூன்றாவது பிஇ ரேஷியோ பார்க்கணுங்க. சந்தையுடைய பிஇ ரேஷியோ பார்க்கணும். டாப் கம்பெனி எடுத்து அனலைஸ் பண்ணுறது, அதை பத்தி தனி வீடியோ போடுவோம். 18க்கு கீழே இருந்தா சீப்பாக இருக்குன்னு அர்த்தம். 25க்கு மேல இருந்தா எக்ஸ்பென்சிவா இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நிப்டி பிஇ சுமார் 20, இதன் இப்போது வந்து 20ல இருக்கு. இதன் அர்த்தம் மார்க்கெட்டு ஃபேர் வேல்யூல இருந்து கரெக்ஷன் பின் அட்ராக்டிவா ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். 25ல இருந்து 20 வந்து இப்போதைக்கு வந்து அட்ராக்டிவா ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய மார்க்கெட்டு. நான்காவது எஃப்ஐடிஐ டேட்டாவை பார்க்கணும். இப்போது எஃப்ஐ வந்து பெரிய அளவில் விட்டு கொண்டிருக்கிறார், ஆனால் டிஐ தான் மார்க்கெட்டை தாங்குகிறது. இதன் தான் கிளாசிக் பியர் மார்க்கெட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வித்ததை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற. ஆனா ஒருத்தர் விற்கிறத ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா இதுதான் கிளாசிக் பியர் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இல்லாட்டி மிட் பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஐந்தாவது எக்கனாமிக்கோடைய சைக்கிளை நம்ம பார்க்கணும், பொருளாதாரத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம சொன்னோம்ல, பொருளாதாரமும் இந்திய பங்கு சந்தையின் ஒரு சகோதரன் போல. இந்திய பொருளாதாரத்தை அந்த பங்கு சந்தையானது முன்கூட்டியே பிரதிபலிக்கும். எக்கனாமிக் சைக்கிள் அஸ் மார்க்கெட். இப்போது ஜிடிபி குரோத் 7.4% நல்லா குரோத்ல இருக்கு, ஆனால் மார்க்கெட் கீழே வருகிறது. இதன் அர்த்தம் என்னன்னா ஸ்மார்ட் மணி கரெக்ஷனை பயன்படுத்துகிறது. மார்க்கெட் ஆனது இப்போதைக்கு கரெக்ஷன்ல பொருளாதாரம் நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கு. அப்ப மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ல இருக்கு. இந்த கரெக்ஷனை பயன்படுத்தி ஸ்மார்ட் மணிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவாங்க. ஆறாவது சென்டிமெண்ட், உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் எல்லாம் சொல்லுகிறது மார்க்கெட் அதிகமான ஏற்ற இறக்கத்துல இருக்கு, மார்க்கெட்டு பேரிஸாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபியர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஃபியர் இருக்கும் இடத்தில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வாகன் பப்பட் போன்றவர்கள் இந்த மாதிரி இடத்த தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, மார்க்கெட்டோடைய சந்தை உணர்வை பார்க்கணும். ஏழாவது செக்டர் ரொட்டேஷன். பியர் பேஸில் என்ன நடக்கும், டிஃபென்சிவ் செக்டார் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எஃப்எம்ஜி, ஃபார்மா போன்றவை எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். மார்க்கெட் இறக்கத்துல டிஃபென்சிவ் செக்டார் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் பியர் பேஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிடும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்மா நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குது. கடந்த 3 மாசத்துல ஜனவரியில இருந்து எஃப்எம்ஜியும் நல்லா மாரிக்கோல நல்ல ஏற்றத்துல வரும். மாரிக்கோ, கட்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்துல இருக்கு. அப்ப இது வந்து பியர் பேஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணுது. ஏழாவது டெஸ்ட், இந்த 7 டெஸ்டையும் கம்பைன் பண்ணிடலாம், ஒரே கிளியர் ஆன்சர் கிடைக்கும். இப்போது நாம் மிட் பியர் மார்க்கெட் பேஸில் இருக்கிறோம். அதாவது
நம்மளுடைய பொருளாதாரம் ஜிடிபி துறையில நல்லா இருக்கு. ஆனா பங்குச்சந்தையான இறக்கத்துல இருக்கு. அப்ப கரெக்ஷன்ல இருக்கு. விலையை வந்து கைய வச்சு போனது இப்ப வந்து டவுன் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இப்ப வீக்லில பாத்தீங்கன்னா கீழே வந்துகிட்டே இருக்கு. ஒரு கரெக்ஷன் பேஸ்ல இருக்கு. இந்திய விக்ஸ் ஆனது 20 கிட்ட இருக்கு. அப்ப வந்து ஒரு திரட்டல் கட்டத்துல இருக்கு. பயத்தோட இருக்காங்க இன்வெஸ்டர் எல்லாமே. அதாவது பிரைஸ் ஆக்ஷன்ல கரெக்ஷன்ல இருக்கு. இந்தியா விக்ஸும் பயத்துல இருக்கு. பிஇ ரேசியோவும் 20 கிட்ட இருக்கு. நடுத்தரமாய் கொஞ்சம் நடுத்தரத்துல இருக்கு. எஃப்ஐ வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. டிஐ வந்து தாங்க பிடிக்கிறாங்க. அப்ப இதுவும் ஒரு கரெக்ஷன் பேஸா தான் பார்க்கப்படுகிறது. ஒண்ணு 2 பேரும் வாங்கணும். 2 பேர் வித்தாலும் இன்னும் மார்க்கெட் கீழே போயிடும். ஓகேங்களா? அப்புறம் பொருளாதார சொத்தும் அடுத்த நிறுவனத்துடைய லாபமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியா தான் வந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலான நிறுவனத்துடைய ரிசல்ட் ஓரளவுக்கு லாபத்தை தான் கொடுக்குது. அதனால நம்ம மார்க்கெட் மிட் பியர் மார்க்கெட் பேஸ்ல இருக்கு. அதாவது டவுன் சைடு மார்க்கெட்ல கரெக்ஷன் மார்க்கெட்ல மிட்ல இருக்கு, நடுவுல இருக்கு. இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா இதை வந்து சார்ட்டை தான் நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நடுவுல இருக்கு. இது கீழே வருமா மேல போகுமா அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து என்ன ஆகும்? அக்குமுலேஷன் பேஸ் வரும். இப்போ சார்ட் மூலமா பார்ப்போம். நிப்டியானது சுமார் 23,400 தான் இருக்கு. பீக்ல இருந்து 10ல இருந்து 12% வந்து சரிவை கண்டிருக்குங்க. ஆனா 80% பங்குகள் வந்து பியரா தான் இருக்கு, டவுன்ல தாங்க இருக்கு. எஃப்ஐ வந்து செல்லிங்ல இருக்கு, விக்ஸ் கையில இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து பியர் பேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனால் முக்கியமான இது என்ன தெரியுமா? எக்கனாமிக் ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஐ வந்து பையிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேல்யூவேஷன் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இண்டெக்ஸுக்குமே வேல்யூவேஷன் வந்து இம்ப்ரூவிங் ஆகிக்கிட்டே இருக்கு. இதன் அர்த்தம் நாம் லேட் பியர் பேஸ்ல அல்லது அக்குமுலேஷனுக்குள்ள அருகில இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் வந்து எல்லாமே நமக்கு வந்து சாதகமா இருக்கிறது. எக்கனாமிக்கு டிஐ பையிங் வேல்யூவேஷன் எல்லாமே நல்லா ஆகிட்டு இருக்கு. ஆனா எஃப்ஐஇ விக்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால டவுன் ஆகி பியர் பேஸ்ல இருக்கு. இப்ப இந்த இடம் அக்குமுலேஷன் அப்படின்னா அக்குமுலேஷன் பேஸ் இருக்கு அப்படின்னா அக்குமுலேஷன் நியர்ல இருக்கு. கரெக்ஷன் டவுன் சைட்ல அக்குமுலேஷன் கிட்ட நியர் கிட்ட இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் மிட் பியர் மார்க்கெட் பேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த நேரத்துல நம்ம எக்கனாமிக் நல்லா இருக்கிறதுனால வேல்யூவேஷனும் நல்லா பையிங் ரேஞ்சில் இருக்கிறதுனால நல்ல பங்குகளையும் மியூச்சுவல் ஃபண்டுலையும் எஸ்ஐபிய அதிகரிச்சுக்கிட்டு வாங்க. லாஸை மட்டும் புக் பண்ணாதீங்க. நல்ல கம்பெனியா இருந்துச்சுன்னா லாஸை எக்காரணம் கொண்டும் புக் பண்ணாதீங்க. நம்ம பங்கு சந்தை லேட் பியர் பேஸ் அல்லது அக்குமுலேஷன் அருகில இருக்கிறோம். ஸ்மார்ட் இன்வெஸ்டர் குவாலிட்டி பங்குகளை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த லெவல். அதனாலதான் மார்க்கெட் ரொம்பவும் இறங்காம இருக்கு. இப்ப எக்கனாமிக்கு எப்படி நம்ம அதில் வேலை செய்யணும்? ஊஞ்சலை நினைச்சு பார்த்துக்கணும். அது முன்னும் பின்னும் ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் எக்கனாமிக்லயும் 4 பேஸ் இருக்குங்க. 4 பேஸ் இருக்கு. டார்க் அது வந்து மிக கீழே. இந்த எக்கனாமிக் டார்க் பேஸ்ல இருக்கும் போதுதான் பங்கு சந்தையானது அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? எக்ஸ்பென்ஷன் பேஸ்னா வளர்ச்சி. நம்ம சிறு முதலீட்டாளர்களா மூமெண்டம் ட்ரேடுன்னு சொல்லுவோம்ல, இந்த எக்ஸ்பென்ஷன் ரேஞ்சில் வளர்ச்சிக்கு வருவோம். பீக்கு வந்து உச்சம் எல்லாமே வந்து விற்கக்கூடிய கட்டம். எக்கனாமிக்கே பீக்கில் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு உச்சத்துல இருக்கு, வித்துட்டு வெளியில வரணும். ரிசெஷன் வருதுன்னா சரிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம மார்க்கெட்ல ரிசெஷன் இல்லை, ஜியோ பொலிட்டிக்கல்னால. ரிசெஷன்னா நம்மளுடைய பணவீக்கத்தினால மட்டும் கிடையாது. இப்ப பணவீக்கம் வந்துடும். ஜியோ பொலிட்டிக்கல் வந்துச்சு அப்படின்னா பணவீக்கம் வந்துடும். அதனால மார்க்கெட் ஆனது சரிவுல மிட் பாயிண்ட்ல இருக்கு. இந்த எக்ஸ்பென்ஷன் பேஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸோடைய பேஸ் வரும். அந்த எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் ஆனது வகை, வளர்ச்சி திட்டங்கள் வகை.
இதை ஒரு செடியுடன் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு விதை முளைக்கிறது, அது ஒரு டார்க் பேஸ். நீங்கள் அதற்கு தண்ணி ஊற்றுகிறீர்கள், உரம் போடுறீர்கள், அது இன்வெஸ்ட்மெண்ட். டார்க் பேஸ்ல ஸ்டாக்கை வாங்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறீங்க, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். உரம் போடுற மாதிரி. அதனால் வேகமாக வளர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? எக்ஸ்பென்ஷன் பேஸ் வளர ஆரம்பிக்குது. எக்கனாமிக்கிலும் இதே தான் நடக்கும். கம்பெனிஸ் என்ன செய்யணும்னா, நீ ஃபேக்டரியை கட்டும், நீ மிஷினை வாங்கும், நீ ஜாப்ஸ் எல்லாமே உருவாக்கும். மக்களுக்கு வேலை கிடைக்கும், மக்களிடம் பணம் இருக்கும், அவர்கள் அதிகமாக செலவு செய்வார்கள். இதனால் எக்கனாமிக் வேகமாக வளர ஆரம்பிக்கும், எக்ஸ்பென்ஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ். பிறகு எக்கனாமிக் பீக்கை அடையும் போது எல்லாம் ஃபுல் கெப்பாசிட்டி விலையில் அதிகமாகும். அதற்கு பிறகு ரிசெஷன் ஆரம்பிக்கும், டிமாண்டு குறைக்கும், ஜாப்லெஸ் வரும், இன்கமும் குறைய ஆரம்பிக்கும், கம்பெனிலையும் தெரிய ஆரம்பிக்கும். பிறகு என்ன ஆகும்? எக்கனாமிக் டார்க்குக்கு வரும், அங்கிருந்து மீண்டும் சைக்கிளானது ரொட்டேஷன் ஆரம்பிக்கும். அதனால மார்க்கெட் ஆனது எக்கனாமிக் சைக்கிளும் பிசினஸ் சைக்கிளும் ஒரு சகோதரன் போல. அதனால ஆனா அந்த எக்கனாமிக் சைக்கிளுடைய முன்னோட்டத்தை முன்னாடியே பங்கு சந்தையானது பிரதிபலித்தது. இப்போது முக்கியமான நீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க என்ன செய்ய வேணும்னா, மார்க்கெட் கீழே போகும்போது பேனிக் செல் செய்யாதீர்கள், சிப்ப நிறுத்தாதீர்கள். நீங்க இதை செய்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே யோசித்து கமாண்ட் பண்ணுங்க. அதனை சிப்ப நிறுத்தாம அதனை கண்டினியூ செய்யுங்கள். இன்னும் நல்லது இங்கிலீஷ் செய்யுங்கள். ஓகேங்களா? முடிஞ்சா இங்கிலீஷ் பண்ணுங்க. அக்குமுலேஷன் பேஸ் வந்தது குவாலிட்டியான நல்ல வேல்யூவேஷன்ஸ் அங்க விட குவாலிட்டி நல்ல growth ஸ்டாக்ஸை வாங்க பாருங்க. லோ வேல்யூவேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. குவாலிட்டி ஸ்டாக்ஸையும் லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்பவே தேடுங்க. போர்ட்போலியோல டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் கோல்டு கேஸாக வைத்திருங்கள். ஒரு அசட் அலோகேஷன் முக்கியமான ரூல். 5-10 வருடம் லாங் டைமா திங்க் பண்ணுங்க. சைக்கிள் எப்போது திரும்பும் அப்படிங்கிறத பார்த்து ஸ்டாக். இப்போது நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எக்கனாமிக் சைக்கிளும் பிசினஸ் சைக்கிளையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மார்க்கெட் பேஸையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்டாக் மார்க்கெட் டாக்டர் மாதிரி செயல்படுவீங்க. இனிமேல் நியூஸ் பார்த்தவுடன் 2 நிமிடத்தில் சொல்லலாம் இது எந்த பேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. இப்போதைக்கு பங்கு சந்தை எந்த பேஸ்ல இருக்கு, எக்கனாமிக் எந்த பேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நியூஸை பார்த்த உடனே நீங்க சொல்லலாம். இதே மாதிரி பிராக்டிக்கல்லா நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த சைக்கிள்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சைக்கிள்னு போடுங்க. உங்க கமெண்ட்ல சைக்கிள் அப்படின்னு போட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஏன்னு சொல்றேன்னா, இந்த மார்க்கெட்ல பயந்துகிட்டு விற்காம இந்த பிசினஸ் சைக்கிளோட சேர்ந்து நல்ல பங்குகளை தேர்ந்தெடுங்க. நம்ம மார்க்கெட் அக்குமுலேஷன் பேஸுக்கு வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரப்போகுது. அதனால இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. பயந்துகிட்டு எது ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் புக் பண்ணாதீங்க. அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கும் புதியவர்களுக்கும் புரிந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணினேன். அதனால சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்மார்ட் மணிக்காக மாதிரி நம்மளும் டெவலப்மெண்ட் ஆகணும். அதனாலதான் நம்மளுடைய யூடியூப் உடைய நேமே ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் வச்சிருக்கோம். தமிழ் ட்ரேடர்ஸ் நல்ல முன்மாதிரியாக இருக்கணும். டெக்னிக்கல் மட்டும் பார்க்காதீங்க, ஃபண்டமெண்டல் சொல்லி ரேசியோவை மட்டும் பார்க்காதீங்க. இந்த எக்கனாமிக் சைக்கிளையும் அதனுடைய சகோதரரான பங்கு சந்தையுடைய சைக்கிளையும் புரிஞ்சு நீங்க நல்ல பங்குகளை தேர்ந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியாம இருந்தாலும், நான் சொன்னது திரும்ப திரும்ப சொல்லி இருந்தாலும், இந்த கான்செப்டை நீங்க வேற எங்கேயாவது கூகுள்லயோ எதுலயோ படிச்சு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போட்டுக்கிட்டு வரேன். இந்த டெக்ஸ்ட் புக் சீரியல்ல இந்த கான்செப்ட் படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க பிற்காலத்துல சீக்கிரமா ஸ்மார்ட் மணி மாறுவீங்க. நல்ல ப்ரொபோசல் இன்வெஸ்டராகவும் ட்ரேடராகவும் மாறுவீங்க. வாழ்க வளத்துடன். விதைய போடுறோம், அதை அறுவடை செய்யுங்க.